ஏழு மனமே ஏழு, அந்த ஐயசோ கட்டளை ஏழு. கேளு மனமே கேளு, அந்த ஐயசோ கட்டளை கேளு. சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கிட்டு அதன் இடர்பாடுகளையும் தெரிஞ்சுக்கிட்டு தலைமை பண்புகளோட நடக்குது அது ஐஎஸ்ஓ கம்பெனி. அது ஐஎஸ்ஓ கம்பெனி. பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு அதன் தடைகளையும் தெரிஞ்சுக்கிட்டு தடைகளை உடைக்குது அது ஐஎஸ்ஓ கம்பெனி. அதுதான் ஐஎஸ்ஓ கம்பெனி. உயரிய குறிக்கோளை வச்சுக்கிட்டு அதை அடையிற திட்டங்களையும் போட்டுக்கிட்டு அதை நோக்கி போகுது. உயரிய குறிக்கோளை நோக்கி போகுது அது ஐஎஸ்ஓ கம்பெனி. அது ஐஎஸ்ஓ கம்பெனி. உறுதுணைய வெற்றி கேட்டு செயலை செய்யுது அது செயல்களை செய்து தொடர்ந்து கண்காணிக்குது. கண்காணித்த செயல்களை அளவீடு செய்யுது. அளவீடு செய்து அதை பகுத்தாயுது. பகுத்தாய்ந்து செய்த செயல்களை வைத்து முடிவெடுக்குது. முடிவெடுத்து முன்னேறி போயிட்டு இருக்குது. செய்த தவறில் பாடங்கற்று முன்னேறுது. செய்த தவறில் பாடங்கற்று முன்னேறுது. புது புது முயற்சிகளோடு உயரப்போகுது அது ஐஎஸ்ஓ கம்பெனி. அது ஐஎஸ்ஓ கம்பெனி. அது ஐஎஸ்ஓ கம்பெனி. ஆமாப்பா, ஐஎஸ்ஓ வாங்கின கம்பெனியில மட்டும்தான் இருக்குமா? ஐஎஸ்ஓ வாங்கின கம்பெனி எல்லாம் இதை கடைபிடிக்கணும். கடைபிடிச்சாதான் ஐஎஸ்ஓ கம்பெனி. ஐயா கம்பெனி கடைபிடிக்கலைனா அதுவா ஐயோ கம்பெனி.